நீ இப்ப கஷ்டப்பட்டாதான் நாளைக்கு நல்லா இருப்படா. வாழ்க்கை இன்னும் அவ்வளோ ஈஸி இல்ல. அம்மா, நீங்க என்ன புரிஞ்சுக்க மாட்டீங்களா? படிக்கிற வயசுல என் அம்மா ரொம்ப கண்டிப்பா இருந்தாங்க. நான் சிரிச்சா கூட கேள்வி கேட்டாங்க. நான் அழுதா கூட காரணம் கேட்டாங்க. படிக்கிறதுக்கு உட்காருன்னு தினமும் சொல்லுவாங்க. அப்ப எனக்கு தோணுச்சு, என் அம்மா என்ன புரிஞ்சுக்கவே மாட்டாங்கன்னு. காலம் போச்சு, நானும் பெரியவளானே. கல்யாண நாள் வந்துச்சு, அந்த நாள்ல நல்லா இருமா. எதுவும் கஷ்டம் வந்தா சொல்லு. நீங்க தான் எனக்கு சக்தி அம்மா. கைவிடும் போது கல்யாணத்துக்கு பிறகுதான் வாழ்க்கை என்னன்னு புரிஞ்சது. பொறுப்புகள், கஷ்டங்கள் யாரும் சொல்லாம வர ஆரம்பிச்சுச்சு. அந்த நேரத்துல அம்மா கோபப்பட்டதெல்லாம் என்ன காயப்படுத்தணும்னு இல்ல, என்ன காப்பாத்தணும்னு தான். அந்த கண்டிப்பு ஒரு தண்டனை இல்ல, ஒரு பாதுகாப்பு. என்ன காப்பாத்தணும்னு தான். என் குழந்தைய ஒரு நாள் பார்த்து கேட்டா, அம்மா ஏன் இவ்ளோ கண்டிப்பா இருக்கீங்க? நான் சொல்றத கேள், உனக்கு நல்லதுக்கு தான். என் அம்மா மாதிரி நானும் உன்னை காப்பாத்துறேன். அந்த நிமிஷம் தான் புரிஞ்சது என் அம்மா என்ன செய்தாங்கன்னு. உடனே நான் கால் பண்ணேன். அம்மா, நான் உங்களை புரிஞ்சுக்க லேட் ஆனாலும் நீங்க என்ன சரியா வளர்த்ததுதான் என் லைஃப் சக்சஸ். அம்மா கண்டிப்பு தண்டனை இல்ல, அது ஒரு பாதுகாப்பு, அது ஒரு அன்பு, அது ஒரு வாழ்க்கை பாடம்.